இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவள் என் மனைவிதானே என்ற உரிமை உணர்வு கூட அவரை இப்படி செய்ய தூண்டியிருக்கும் என சாரு அவனின் நிலையை விளக்கி சொன்னாள். நித்திலாவிற்கு அது புரிந்தாலும் மௌனமாகவே அறைக்கு சென்று விட்டாள். சென்ற அவளையே பார்த்து கொண்டிருந்த சாரு ஒரு பெருமூச்சுடன் அங்கிருந்து அகன்றாள். சிறிது நேரம் கழித்து உள்ளே வந்த நிலவனும் வைபும் சாருவுடன் விடைபெற நிலவன் தனது செல்போனை எடுக்கவென நித்திலாவின் அறைக்கு சென்றான். கட்டிலில் கண்மூடி இருந்தவளின் கலங்கிய முகம் நிலவனை வாட்டி எடுக்க செய்வதறியாது அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவன் வந்தது தெரிந்தாலும் அவள் கண் திறவாமல் இருக்க நிலவன் அவள் பக்கத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த மகனை நெருங்க நித்திலாவின் உடல் விரைத்தது. அவன் அதை உணர்ந்தாலும் மகனின் நெற்றியில் மென்மையான ஒரு முத்தத்தை உதித்துவிட்டு சில நிமிடங்கள் அவளின் உருவத்தை தன்னுள் நிரப்பியவாறு அங்கிருந்து அகன்றான். நிலவன் சென்றவுடன் கண்ணை திறந்த நித்திலாவிற்கு ஒரு எண்ணம் தோன்றியது. தோன்றியவுடன் அதை செயல்படுத்த முனைந்தாள். நித்திலா எத்தனையோ முறை சிந்தித்தும் அவளுக்கு தோன்றியது இதுவே. இத்தனை செய்தும் அவளால் ஏனோ நிலவனை வெறுக்க முடியவில்லை. அதற்கு காரணம் அவனின் கண்ணீரா, இல்லை மன்னிப்பா, இல்லை அவனின் மேல் தான் கொண்ட காதலா? ஆம், காதலை. அவள் நிலவனை விட்டு பிரிந்து வந்த முதல் நாளிலிருந்து அவளால் ஒரு நாளும் சிந்தனையின்றி உறங்க முடிந்ததில்லை. அந்த சிந்தனைக்கு கோபம் என்ற பொய் முகமூடியை போட்டு தன்னுள் மறைத்திருந்தாள். என்னதான் அவன் செய்த செயல்கள் அவளை வருத்தியிருந்தாலும் அவன் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்ற எண்ணம் தினமும் அவளுள் இயலாமல் இல்லை. திருமணத்திற்கு முன்னே அவன் குரலை போனில் கேட்டபோதே நிதிலாவுக்கு அவனின் மேல் ஒரு ஈர்ப்பு உருவானது. அவனின் மேல் எந்த சலனமும் இல்லாமல் அவனை திருமணம் செய்து கொள்ள அவள் ஒன்றும் அறியாத குழந்தை இல்லையே. என்ன, அவன் மேல் கொண்ட காதலை அவள் உணரும் விதமாக எந்த நிகழ்வும் நடக்கவில்லை. தன் காதலை சுசிலாவின் மேல் கொண்டுள்ள மரியாதை என நினைத்து திருமணம் முடித்தவள் மெல்ல மெல்ல அவனின் மேல் கொண்ட காதலை தானே அறியாமல் உணர்ந்து கொண்டாள். அவனின் மீது கொண்டுள்ள ஏதோ ஒன்று தான் அவனை விட்டு ஒரு வருட காலம் தன்னை பிரியாமல் வைத்திருந்தது. தன் தாயின் இறப்பிற்கு அவன் நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என அவள் நினைத்தாள். தான் கத்தியால் உடலை கிழித்து ரணப்படுத்திவிட்டு மன்னிப்பு என்ற ஒன்றை சொல்லில் தான் அடைந்த வழியெல்லாம் மறைந்து விடுமா என்ன? அவன் தன்னை நடத்திய விதத்தை கேட்ட பின் தான் விசாலம் உயிர் பிரிந்தார் என்றாலும் உயிரை விட்டு அவருக்காக வருந்துவதா, இல்லை அவன் தவறை உணர்ந்து கொண்டு தன்னையே நினைத்து தினம் கொண்டிருக்கும் நிலவனுக்காக வருந்துவதா என்ற சினம் உயிர் ஒலிக்கும் வேதனையை சுமந்து குழப்பம்தான் இத்தனை நாள் அவனின் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தாள். அவன் மட்டும் தன் தாயின் இறப்பிற்கு பின் மன்னிப்பை வேண்டி இருந்தால் அவள் நிச்சயமாக அவனுக்காக யோசித்திருக்க மாட்டாள். ஆனால் அவன் அன்று நடந்த சம்பவத்தில் தான் தவறு இழைத்து விட்டோம் என வருந்தி அல்லவா வந்தான். இந்த ஒரு காலத்தில் அவன் தன்னிடம் மன்னிப்பை யாசிப்பதும் அவனின் முகத்தில் தெரியும் ஏக்க பார்வையும் காந்தல் கொண்ட அவள் மனதில் சலனத்தை ஏற்படுத்தியிருந்தது. தான் மட்டுமல்லாது சுசிலாவும் அவனுக்கு மௌனம் எனும் பெரிய தண்டனையை கொடுத்திருக்கும் போது இதற்கு மேல் அவனை வருத்த விடுவது அவளுக்கு என்னமோ நியாயமாகப்படவில்லை. அவன் கேட்கும் அந்த இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால்தான் என்னவென்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அந்த இன்னொரு வாய்ப்பு அவனுக்கு மிகவும் எளிதாக இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாள். இதே யோசனையில் அடுத்த ஒரு வாரமும் முடிந்துவிட அன்றும் காலையே தன் மகனையும் மனைவியையும் பார்க்க நிலவன் வந்துவிட்டான். இந்த ஒரு வாரத்தில் இரவு தூங்க மட்டுமே நிலவன் கெஸ்ட் ஹவுஸ் சென்றான். தினமும் காலை வந்தால் நித்திலாவிடம் அனுமதி வாங்கி கொண்டு மகனை கொஞ்ச ஆரம்பித்தால் இரவு தூங்கும் போதுதான் அவள் கையில் கொடுப்பான். அப்படி கொடுக்க வரும்போது
அவனின் கண்கள் ஏதோ ஒரு ஏக்கத்துடன் விடைபெறும். அது எதனால் என உணர்ந்து கொண்டாலும் ஏதோ ஒன்று அவனை தடுத்து வந்தது. இவன் செய்வது எதையும் நித்திலா தடுக்கவில்லை. ஆனால் அவனுடன் ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்லை. இவனின் செய்கையை பார்த்த சாருவே, என்னண்ணா, குழந்தை வளர்ப்பில் உங்களுக்கு முன்னமே எக்ஸ்பீரியன்ஸா? எப்பொழுதும் அவனை கையிலேயே வைத்திருக்கிறீர்கள். அவனும் உங்ககிட்ட சமத்தா இருந்திருக்கான் என கிண்டல் அடிக்க, இதில் என்ன சாரு எக்ஸ்பீரியன்ஸ்? குழந்தை பிறந்தால் தானாக பொறுப்பு வந்துவிடும் என அவன் அப்பாவியாக சொல்ல, நித்திலாவின் மனது இதை குறித்து கொண்டது. இந்த ஒரு வாரத்தில் நிறைய மாற்றங்கள் பட்டிருந்தன. அதில் தேவசங்கர் அவரை எஸ்டேட்டை விற்க ஏற்பாடு செய்துவிட, சாரு இப்பொழுது அங்கே வேலைக்கு செல்வதை நிறுத்தி கொண்டாள். நிலவன் என் நேரமும் இங்கே இருப்பதனால் வைப் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நிலவனை சந்திக்க வந்து விடுவான். என்னதான் அவன் நிலவனை சாக்கிட்டாலும் அவனின் பார்வை எப்பொழுதும் சாருவையே தொடரும். முதலில் இது கவனிக்காத சாரு போக போக அவனின் பார்வையை உணரத் துவங்கி அவளின் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருந்தது. இருந்தாலும் வைப் நிலவனின் நண்பன் என்ற முறையில் அவனை ஏதும் சொல்லாமல் இருந்தாள். இவர்களின் பார்வை மாற்றத்தையும் நிலவனின் மாற்றத்தையும் தெரிந்து கொண்டிருந்த நித்திலாவை தினம் தினம் சுசிலாவின் கெஞ்சலும் பிடிவாதமும் கரைத்திருக்க, நித்திலா அன்று ஒரு முடிவுடன் பேச காத்திருந்தாள். இத்தனை நாள் அவள் கண்ணுக்கு தெரியாத அத்தடையை தகர்த்தெறிந்து இரவு மகனை ஒப்படைக்க வந்த நிலவனிடம் பேச தயாரானாள். உறங்கிய குழந்தையை தொட்டிலில் கிடத்தி அவனின் நெற்றியில் முத்தமிட்டு எழுந்த நிலவனின் கண்கள் நித்திலாவை தேட, அவளோ அவ்வறையின் கதவை மூடிவிட்டு அதன் மேல் சாய்ந்து கை கட்டி கொண்டு நின்றிருந்த கோலம் முதலில் நிலவனை திகைக்க வைத்தாலும் அதை மறைத்து கொண்டு அவளிடம் விசாரித்தான். என்ன நிலா, கொஞ்சம் பேசணும், உட்காருங்க என அவள் நகர்ந்து வர, இத்தனை நாட்களில் அவளே அவனிடம் பேச விளைகிறாள் என்பது அவனுக்கு ஒரு துள்ளலை கொடுக்க, அதே துள்ளலுடன் அவன் பக்கத்தில் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேரில் அமர்ந்து கொண்டான். அவள் முதலில் ஒருமையில் பேசி இடைவெளி விட்டு மரியாதை கொடுத்தது அவனுக்கு எதையோ உணர்த்த உற்சாகமிட்ட மனதை கட்டுப்படுத்தினான். பரவாயில்லையே, நான் சொன்னதை செய்கிறாய், நல்ல முன்னேற்றம்தான் என அவள் நக்கல் அடிக்க, அவள் நக்கலை சின்ன புன்னகையுடன் எதிர்கொண்டு, சொல்லுமா என அவன் கனிவாக வினவ, அவனின் கனிவை கண்டு மேலறிய உருவத்துடன் பேச ஆரம்பித்தாள். வைப் எப்படிப்பட்டவர் என அவள் முன்னுரை இல்லாமல் வைபை பற்றி விசாரித்தது அவனை குழப்ப செய்தாலும், ஏதோ ஒரு காரணத்திற்காக அவள் தன்னிடம் பேசுவதே போதும் என நினைத்து அவளுக்கு பதில் கொடுத்தான். எப்படிப்பட்டவனா? எனக்கு புரியலையே நிலா. அவரின் குணத்தை பற்றி கேட்கிறேன் என விளக்க, அவன் குணத்துக்கு என்ன, என்னை விட பொறுப்பானவன், நட்புக்கு மரியாதை கொடுப்பவன். அவன்தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னோட எல்லா சுகதுக்கங்களையும் அவனுடன் பகிர்ந்து கொள்வேன். உனக்கு எப்படி சாருவோ அதே போல் எனக்கு வைப் என நண்பனை பற்றி பெருமையாக சொல்ல, உன்னை விட நல்லவர்னு சொன்னது என்னமோ உண்மைதான், அது பார்த்தாலே தெரிகிறது. ஏதோ ஒரு உற்சாகத்தில் பேசிக்கொண்டிருந்தவன் இவளின் கேலியில் அவன் முகம் கூம்பி போனது. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். வைபுக்கு சாருவின் மேல் ஏதோ ஈர்ப்பு இருப்பது போல் தெரிகிறது. அவர் இங்கு வரும்போதெல்லாம் அவரின் பார்வை அவளை தொடர்கிறது. அவருக்கு சாருவை பற்றி முழுதாக தெரியுமா, இல்ல கண்ணால் காதல் பேசிவிட்டு பின் கழட்டிவிடும் கேசா? அவன் அப்படிப்பட்டவன் இல்லை என ரோஷமாக குரல் உயர்த்த, பின் அவனுக்கு அவளை பற்றி தெரியும், ஆனால் அவன் காதல் என்று இதுவரை என்னிடம் ஏதும் சொல்லவில்லை. நான் விசாரிக்கிறேன். அவள் ஒரு
மோடு நிறுத்தி கொண்டாள். அவள் அமைதியாக இருக்கவும், அவனே அவ்வளவுதானா நிலா என குரலில் அவனின் ஏக்கம் வெளிப்பட, அவள் அவனை திரும்பி முறைத்து பார்த்து, ஏன், வேறென்ன வேண்டும்? தான் சொன்னதை அவள் தவறாக புரிந்து கொண்டது தெரிய, உடனே சச்ச, நான் கேட்டது அது இல்ல என மறுக்க, எது இல்ல என அவளும் அவன் பதட்டம் தெரிந்தே கேள்வி கேட்டுவிட்டு முகத்தை திருப்பி சிரித்து கொண்டாள். இத பாருங்க, நீங்க செய்தது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. என்ன ஒரு விளையாட்டு பொருளாக பயன்படுத்தி காயப்படுத்தி விட்டு மன்னிப்பை வேண்டினால் சரியாகி போய்விடுமா? உன்னால் நான் இழந்த என் அன்னையை கொடுக்க முடியுமா? செய்வதையெல்லாம் செய்துவிட்டு மன்னிப்பு என்ற ஒன்றை சொல்லில் நான் எல்லாத்தையும் மறந்துவிட்டு பின்னால் வர வேண்டும் என்று இப்பொழுது நீ நலமாக தானே இருக்கிறாய்? எப்படி உன்னால் உன்னை பற்றி மட்டுமே சிந்திக்க முடிகிறது? எனக்கு மனசு இருக்கிறது என்பதை எப்பொழுதுதான் நினைத்து பார்ப்பாய் என அவள் பிடிவாதமாக வாதம் செய்ய, நிலா, நான் எனக்காக மட்டும் சொல்லவில்லை, உனக்காக, அம்மாவுக்காக, ஏன் எல்லாருக்காகவும் தான் சொல்றேன். நீ என்னுடன் இருந்தால் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். உனக்கு தெரியாது நிலா, நீ அங்கிருந்த அந்த ஒரு வருடமும் வேலையாட்கள் முதல் அம்மா வரை அனைவரும் மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தனர். தெரியுமா, உன்னை எப்பொழுது எடுத்தெறிந்து பேசும் ரோஷினி கூட நீ இல்லாமல் என்னிடம் வந்து, அண்ணா, எப்படியாவது அண்ணியை கூட்டிட்டு வாருங்கள், நான் செய்த தவறுக்கு அவரிடம் மன்னிப்பு கேட்கணும் என அழுகிறாள் நிலா. நீ வந்தது முதல் அம்மா என்னுடன் பேசுவதில்லை, ரோஷினியுடனும் பேசுவதில்லை. தான் செய்த தவறுக்கு எனக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் பாவம் ரோஷினி சின்ன பெண், அவள் என்ன செய்தாள்? இதையெல்லாம் நீ எங்களுடன் இருந்தால் சரியாகிவிடும் என இப்போது அவன் குடும்பத்தை முன்னிறுத்தி அவன் பேசியது அவளுக்கு நெருப்பை அள்ளி தலையில் போட்டது போல் எரிந்தது. ஆனால் அதற்கடுத்து அவன் சொன்னது அவளுக்குள் பனிக்காற்றை வீசி அடித்தது. எனக்கும் உன்னை விட்டு இருப்பது ஏதோ உயிரை பிரிந்தது போல் வலிக்கிறது நிலா. எனக்கு உன் அருகாமை பெரிய பலத்தை கொடுக்கிறது. இதுவரை உன்னுடன் நான் மனம் விட்டு பேசியதில்லைதான். ஆனால் நீ நடந்து கொண்ட விதமே என்னுள் நீ என்றோ குடியேறிவிட்டாய். ஆனால் எனக்கு எப்படி அதை வெளிப்படுத்துவது என்றுதான் புரியவில்லை. சினிமாவில் நிறைய படித்தவன் மனிதர் மனதை படிக்க தவறிவிட்டேன் என தலை குனிந்து மெல்லிய குரலில் தன் நிலையை விளக்கியவன் பின் கட்டிலில் அமர்ந்திருந்தவளின் அருகில் சென்று அவள் இடுப்பை வளைத்து மடியில் தலை வைத்து கொண்டு, எனக்கு நீ வேண்டும் நிலா. இனி என் மிச்ச வாழ்க்கையை உன்னுடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ப்ளீஸ் நிலா, என்னை ஏற்றுக்கொள். ப்ளீஸ், ஐ நீட் யூ. அப்செட் மீ நிலா என கண்ணீர் சிந்த, அவன் கண்ணீர் அவள் சேலையை நனைக்க, அவன் தலை கோத எழுந்த அவள் விரல்களை ஒரு தயக்கத்துடன் மடக்கி கொண்டாள். பின் ஒரு முடிவுடன், சரி, நாம் சென்னை போகலாம் என அவள் மெதுவாக சொல்ல, அத்தனை நேரம் தன்னை மறந்து அழுது கொண்டிருந்தவன் சிறு குழந்தை போல் தலை நிமிர்த்தி, நிஜமாவா நிலா, என்னுடன் வருகிறாயா என்ற அவன் வியப்புக்கு பதில் அளிக்காது, ஆனால் எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்ஸ் சொல்லு. இனிமேல் நீ என்ன சொன்னாலும் கேட்குற என அவள் வருவதே போதும் என்று அவன் குதூகலத்துடன் கேட்க, நான் வருகிறேன் என்றதும் ஒரு மனைவியாக நீ என்னிடம் எதையும் எதிர்பார்க்க கூடாது என அவள் முதல் கண்டிஷனை சொல்ல, அவனோ குழந்தை போல் தலையை உருட்டினான். அவனுக்கு அவள் அவனுடன் இருந்தால் மட்டுமே போதும் என்று எண்ணம். ஆனால் அது பின்னாளில் அவனுக்கு எவ்வளவு சிரமத்தை கொடுக்க போகிறது என தெரியாமல், சரி நிலா, நீ என்னுடன் இருந்தாலே போதும். உன் அனுமதி இல்லாமல் என் பார்வை கூட உன்ன என அவன் உறுதி கொடுக்க, அவள் அவன் தீண்டாது அணைத்து கொண்டிருந்த கைகளை பார்த்தாள். அவள் பார்வையை படித்து கொண்டவன் கைகள் தானாக அவளை விட்டு பிரிந்தன.
இரண்டாவது, சாருவும் என்னுடன் வருவாள். யாரும் இல்லாமல் அவளை இங்கு விடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நானும் அதுதான் நினைத்தேன். நிலா, நாம் இல்லாமல் சாரு மட்டும் இங்கிருந்து என்ன செய்ய போகிறாள்? அதுவும் நீ சொன்னது போல் வைபவுக்கும் அவளின் மேல் காதல் என்றால் நிச்சயம் அவளை தனியே விட முடியாது. நீ சொல்லலை என்றாலும் நான் இதை செய்திருப்பேன் என அவன் விளக்க அவளுக்கு நிம்மதியாகி போனது. சொல்லு, வேற என்ன உன்னோட கண்டிஷன்ஸ் என அவன் ஆர்வமாக வினவ, ரொம்பதான் ஆர்வம் உனக்கு இருக்குடி மகனே. எத்தனை ஆட்டம் போட்ட, அதுக்கு உன்னை நான் கொஞ்சமாவது படுத்து எடுக்க வேண்டாம் என கருவி கொண்டவள், அது சரி, நான் என்ன சொன்னாலும் கேட்பாயா? ஓ, நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் சொல், உடனே செய்கிறேன் என வேகமாக உறுதியளிக்க அவள் மனதுக்குள், இந்த உறுதியுடன் நீ கடைசி வரை இருக்கிறாயா என பார்க்கலாம் என நினைத்து கொண்டவளுக்கு வெகு நாட்கள் கழித்து அவளின் பழைய துள்ளலும் குறும்புத்தனமும் திரும்பியது. அப்ப சரி, எனக்கு என்ன வேண்டுமென்று அப்புறம் கேட்குறேன். நாளை நீ வைபுடன் பேசிவிட்டு சாருவை நம்முடன் அழைத்து வருவது உன் பொறுப்பு என அவனுக்கு உத்தரவு போட அவள் சொன்னதை வேத வாக்காக நினைத்து கொண்டு அதை செயல்படுத்த முயன்றான். என்னடா, ஏதோ முக்கியமான விஷயம் கேட்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, ஒன்னும் பேசாமல் அமைதியா இருக்க. என்ன விஷயம் சொல்லு என வைப் யோசனையுடன் வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த நிலவனை கேட்க, எல்லாம் உன்னோட கல்யாண விஷயமா தான். வைப் ஒரு நொடி அதிர்ந்த பின் தன்னை சுதாரித்து கொண்டு, எனக்கு இப்போ என்னடா கல்யாணத்துக்கு அவசரம்? இதுதான் இப்போ முக்கியமான விஷயமா? நான் கூட இன்னைக்கு 1 மணி நேரம் நித்தியோட ரூம்ல இருந்தியே, கோவை சரளா மாதிரி பறந்து பறந்து அடிச்சாங்களோன்னு பயந்துட்டேன் என்றவன் அவன் அருகில் வந்து அவன் தோளை பற்றியவன் அவன் காதில் ரகசியமாய், என்ன மச்சி, அடி ரொம்ப பலமா? எங்கேயாவது படாத இடத்துல பட்டுடுச்சா? எனி ஹெல்ப்? டேய் என முறைக்க முயன்று உறக்க சிரித்தான் கதிர்நிலவன். அவனின் சிரிப்பை கண் குளிர ரசித்தவை அவனை நெருங்கி, ரொம்ப நாளைக்கு பிறகு உன் முகத்துல சிரிப்பை பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா கதிர் என அவனை அணைத்து கொண்டான். நானும் இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கேன் வைப் என்றவன் சற்று இடைவெளி விட்டு, நிலா சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டா. வாட், ஒத்துக்கிட்டாங்களா? இதை முதல்ல சொல்லாம ஏன்டா ஏதோ பேசிக்கிட்டு இருந்த? ரொம்ப சந்தோஷம்டா. இனிமேலாவது 2 பேரும் சந்தோஷமா இருங்க என நண்பனுக்காக நெகிழ்ந்தவனை, அவள் ஒத்துக்கிட்டாதான். ஆனால் அதுக்கு நிறைய கண்டிஷன் போட்டிருக்கான் என சிரித்து கொண்டே சொன்னவனே, என்னது கண்டிஷனா? அதுவும் சரிதான். நீ செய்து வச்ச வேலை அப்படி. எப்படியும் அவங்க உன்னோட வரேன்னு சொல்லிட்டாங்க. அதுவே நல்லதுதான். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கோ கதிர் என்றவனை தன்னை விட்டு நகர்த்தி நிறுத்தி மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்க்க, ஏண்டா என்னை இந்த பார்வை பார்த்து வைக்கிற? இதெல்லாம் நித்திலா கிட்ட வச்சுக்கோ. அடச்சே லூசு என்றவன் பின் கூர்மையான பார்வையுடன் வைபை பார்த்தவன், நீ சாருவை லவ் பண்றியா என நேராக விஷயத்துக்கு வந்தான். அவனின் நேரடி தாக்குதலில் பதில் சொல்ல முடியாமல் திணறியவன் முகத்தை திருப்பி வெறித்தான். இப்போ நான் செய்த வேலையை நீ செய்யாத. கேட்டதுக்கு பதில் சொல்லு. டு யூ லவ் சாரு என மீண்டும் கேட்க, அப்பொழுது அமைதி காத்தவனே, ஓ, நீயும் மற்ற ஆண்களைப் போலதானா? சாருவை பற்றி தெரிஞ்சும் பேக் அடிச்சிட்டியா என ஏளனமாக கேட்க, அவசரமாக திரும்பியவன், என்ன கதிர், உனக்கு என்னை பற்றி தெரியாதா? ஆமாடா, நான் சாருவை விரும்புகிறேன். அன்னைக்கு முதல் அந்த நொடியிலிருந்து விரும்புகிறேன். அதுவும் அவங்க நிலைமை தெரிந்ததிலிருந்து அவளுக்கு இனி எல்லாமாக நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவளை மட்டுமல்ல, அணுவையும் என் பெண்ணாதான் நினைக்கிறேன்.
ஆனால் அவகிட்ட சொல்லி சம்மந்தம் வாங்கின பிறகு உனக்கு சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே கண்டுபிடிச்சிட்ட. ஆனால் அவகிட்ட சம்மந்தம் வாங்குறது அவ்வளவு ஈஸின்னு எனக்கு தோணலடா கதிர். ஏதாவது ஐடியா கொடுடா என பாவமாக கேட்க, நான் எங்க கண்டுபிடிச்சேன்? எல்லாம் நிலா தான் சொன்னான். நீ சாருக்கிட்ட சொல்லும் முன்னாடி எல்லோருக்கும் தெரிஞ்சிச்சுடா. ஆனாலும் என்கிட்ட ஐடியா கேட்குற பத்தியா? நீ என் நண்பன்டா. உன்னோட வாழ்க்கையில் விளையாட நான் தயாரா இல்லை. எதா இருந்தாலும் நீயே பண்ணு என சிரித்தவன், நிலாவோட முதல் கண்டிஷனே இதுதான் வைப். சாருவை சென்னை கூட்டிட்டு போகணும். அதுக்கு தான் அவளை ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டா என சோகமாக சொல்ல, ஓஹோ சிஸ்டருக்கு தெரியுமா? அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே ஆக்ஷனில் இறங்கிடலாம் என வீரப்பாக சொன்ன வைப்பை சிரிப்புடன், அதையும் நான் பார்க்க தானே போறேன் என்றான் கதிர். அடுத்த நாள் காலை சாருவிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னவன், அவர்கள் வீட்டு பின்பக்க தோட்டத்தில் பூக்களை விரித்து பார்த்தவாறு கை கால்கள் நடுங்க நின்று கொண்டிருந்தான். அவன் நிலையை பார்த்து பதறிய சாரு, ஐயோ என்னாச்சு சார்? ஏன் இந்த குளிரில் இப்படி உடம்பெல்லாம் வேர்க்குது என்றவளை ஒரு அசட்டு புன்னகையுடன் பார்த்தவன், ஓ ஒண்ணுமில்லையே என திணறியவனை வீட்டு பின்கட்டின் கதவில் மறைந்து பார்த்து கொண்டிருந்த நிலவன் தலையில் அடித்து கொண்டான். ஒண்ணுமில்லையா? அப்போ சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என திரும்பியவளை, இல்ல ஒரு நிமிஷம், விஷயம் இருக்கு, அது என இழுத்தவன் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, சாரு, ஐ ஆம் லவ் வித் யூ. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என சொன்னவனை அதிர்ச்சியாக விழிவிரித்து பார்த்தவள் ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு, என்ன உளறல் இது என்றாள் கோபத்தோடு. எது உளறல் சாரு? நான் உன்னை லவ் பண்றதா? நான் சொன்னது உனக்கு உளறல் போல் தெரிகிறதா என்றவன் வார்த்தைகளில் இப்பொழுது பிசிறில்லை. ஆமா, எனக்கு அப்படித்தான் தெரிகிறது. என்னை பற்றி தெரிந்தால் உங்களோட இந்த காதல் காணாமல் போயிடும். போங்க, போய் வேற வேலையை பாருங்க என முடித்து திரும்பியவளை, ஒரு நிமிஷம் சாரு, நான் ஒன்றும் 18 வயசு பருவ பையன் இல்லை. இன்னும் சில மாதங்களில் 30 நெருங்கிடுவேன். உன்னோட நிலைமை தெரிகிறதுக்கு முன்னாடி இருந்தே, உன்னை பார்த்த அந்த நொடியிலிருந்தே என் மனதில் நீதான் என் மனைவின்னு முடிவு பண்ணிட்ட. அதுவும் உன் நிலைமை தெரிந்தது முதல் அந்த முடிவு உறுதிதான் ஆச்சே தவிர உன் மேலுள்ள நேசம் கொஞ்சமும் குறையல. அதே சமயம் எனக்கு நீ மட்டும் இல்லாமல் அணுவும் வேண்டும். நான் அவளை என் மகளாதான் பார்க்குறேன். எனக்கு பெத்தவங்க சொந்த பந்தன்னு யாருமே இல்லை. என்னைக்கு உங்க 2 பேரையும் பார்த்தேனோ அப்பவே நீங்க தான் என்னோட சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது பரிதாபத்தில் வந்த காதல் இல்லை, புரிஞ்சுக்கோ என தன் மனதில் இருந்தவைகளை வார்த்தையாக வடித்து அவளுக்கு பதியும்படி சொன்னான். வைப் தன்னை அழைத்த போதே உடம்பில் எடுத்த உதறலை தன்னுள் மறைத்தபடி வெளியே வீராப்பாக நின்று கொண்டிருந்த சாரு இப்பொழுது அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் கரைந்தாள். அவன் தன்னை மட்டுமல்லாது அவள் மகளையும் தன் மகளாக கருதுகிறேன் என்றது மென்மேலும் அவளை நெகிழ்த்தியது. தான் ஒரு விதவை என தெரிந்த பின் தன்னை வேறு விதமாக பார்த்த ஆண்கள் மத்தியில் இந்த 2 வார காலத்தில் வைபின் நேர்மையான காதல் வழியும் பார்வையும் அமைதியான குணமும் அவளுக்கு மோகனை நினைவுபடுத்தியது. இன்னமும் பழைய வாழ்க்கையை நினைத்து கொண்டிருக்கும் தனக்கு இத்தனை நல்ல குணம் கொண்டவனுக்கு தான் வேண்டாம் என ஏற்கனவே அவள் மனதில் ஊறு போட்டு இருந்தாள். தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, இதை பாருங்க, இந்த மறுவாழ்க்கை கொடுக்கறது எல்லாம் உங்க சினிமாவில் வேண்டுமென்றால் நடக்கலாம், நடைமுறையில் சாத்தியமில்லை. என்னதான் நீங்க இப்ப சொன்னாலும் நாளைக்கு நிறைய விஷயங்கள் நெருடலாக இருக்கும். நெருடலான வாழ்க்கையை வாழ எனக்கு விருப்பம் இல்லை. அதே போல் என் மோகன் இருந்த இடத்தில்
எனக்கு வேறொருவரை நினைத்து பார்க்க கூட என்னால் முடியாது. சோ இனிமேல் இந்த மாதிரி எண்ணத்துடன் என்னிடம் பேச வேண்டாம் என ஏற்கனவே தன் மனதிலிருந்து மறந்த மோகனின் சுவடுகளை மீண்டும் முன்னிறுத்தி முடிவாக சொல்ல, அத்தனை நேரம் அவள் கண்களில் தெரிந்த தவிப்பை கண்டு கொண்டுதான் இருந்தான். அவளின் மனம் இருதலை கொள்ளி எறும்பாய் தவிப்பது அவள் கண்களில் தெளிவாக தெரிந்தது. அவள் மனதில் தன்னை நினைக்கிறாள் என்பதற்கு அவளின் சில நிமிட யோசனையே பதில் சொன்னது. அது கொடுத்த தைரியத்தில் அவளை நெருங்கி வர, அவள் ஒரு நொடி பின் நகர, அதற்குள் அவளை தோள் பற்றியவன் அவளை இறுக்கி அணைக்க, அவள் பதறி, என்ன பண்றீங்க? விடுங்க விடுங்க என்ன என போராடிய அவள் இதழை சிறை செய்தான். அத்தனை நேரம் அங்கு அவர்களுக்குள் நடந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த நிலவன் வைபின் செய்கையில் சட்டென திரும்பிக் கொள்ள, அங்கு இவனையே பார்த்தவாறு முறைத்து கொண்டிருந்த நித்திலாவை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவனின் திருட்டு மொழியிலேயே தெரிந்தது. அவளின் கோப முகம் கண்டு பதறியவன், நிலா, அவன்தான் வைப்தான் என்ன சாருவுடன் பேசும்போது பக்கத்தில் இருக்க சொன்னான் என அப்பாவியாக சொன்னவனை நினைத்து மனதில் சிரித்தாலும் முகத்தில் இறுக்கத்தை கொண்டு வந்து அங்கிருந்து செல்லுமாறு சைகை செய்தாள். விட்டால் போதும் என்று அவ்விடத்தில் பறந்தான் நிலவன். வைபின் திடீர் தாக்குதலில் முதலில் எதிர்த்த சாரு பின் அவன் செயலில் தன்னை மறந்து கட்டுண்டாள். பின் அவளை தன்னிடமிருந்து பிரித்தவன், உனக்கு உன்னோட பழைய வாழ்க்கைய உடனே மறக்க முடியாதுன்னு தெரியும். செத்தவங்களை திருப்பி உயிருடன் கொண்டு வர முடியாது. ஆனால் உன் பழைய வாழ்க்கையை விட என்னால் உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு எந்த நெருடலையும் நான் வர விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நீ தான் எனக்கு மனைவி. யாராலும் இதை மாற்ற முடியாது. தேவையில்லாததை பற்றி யோசிக்காமல் என்னுடன் சென்னைக்கு கிளம்பும் வழியை பாரு என முடிவாக சொல்லி சென்றவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் சாருமதி. நிலவன் அங்கு நின்று கொண்டிருந்த போதே அவ்விடம் வந்த நித்திலா இருவருக்குள்ளும் நடந்த உரையாடலை கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். வைப் ஆவேசமாக பேசியதையும் அதற்கு சாரு அமைதி காத்ததையும் பார்த்தவளுக்கு மனதில் சிறு நம்பிக்கை எழ, அவளுள் தோழியின் வாழ்க்கை இனி நல்லபடியாக அமையும் என்ற நினைப்பு வந்தது. அடுத்து வந்த நாட்களில் சுசிலாவின் பிடிவாதம் அதிகமாகி கொண்டிருக்க, இதற்கு மேலும் இங்கிருந்து தாமதிக்க வேண்டாம் என நினைத்த நித்திலா அதை நிலவனிடம் சொல்லும் முன் அவனை கண்டு கொண்டு செயல்பட ஆரம்பித்தான். எப்படியோ வைப் சாருவை கரைத்து அவளை சென்னை வர சம்மதிக்க வைத்தான். சாரு சென்னைக்கு வர சம்மதித்தாலே ஒழிய வைபின் காதலை அவள் இன்னமும் பரிசீலனை பண்ணவில்லை. அவள் தன்னுடன் வருவதே போதும் என நினைத்தவன் கிளம்புவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்தான். ஏற்கனவே படப்பிடிப்பு முடிந்து அவர்கள் குழு சென்னை சென்றிருந்ததால் கதிருக்கும் வைபுக்கும் இங்கே பொருட்கள் கடத்தவே நேரம் சரியாக இருந்தது. ஒரு வழியாக அனைத்தையும் ஏற்பாடு செய்து தேவசங்கரிடமும் விடை பெற்று அனைவரும் இன்னோவாவில் சென்னை புறப்பட்டனர். டிரைவருக்கு பக்கத்தில் வைப் அமர்ந்து கொள்ள அவன் மடியில் அணு இருந்து கொண்டாள். நித்திலாவுக்கு மலைப்பாதையில் வாந்தி வருமாதலால் அவள் ஜன்னலோரம் அமர்ந்து கொள்ள நிலவனை அவள் அருகில் அமர சொல்லிவிட்டு சாருமதி பின் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். சாரு சொல்லித்தான் நித்திலாவுக்கு இந்த பிரச்சனை இருப்பதை அறிந்து கொண்ட நிலவன் வரும் வழியில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வாந்திக்கு மாத்திரை வாங்கி கொடுத்து அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டு அவளை மாத்திரையை உண்ண செய்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் கண்களை மூடிக்கொள்ள அவளின் எண்ணங்களை அனைத்தும் நிலவனை சுற்றியே இருந்தன. அவனின் சின்ன சின்ன செய்கையும் அவனின் அக்கறையும் இப்போதெல்லாம் நித்திலாவின் மனதில் அவனை பற்றிய நல்ல எண்ணங்களை விதைத்திருந்தது. ஆனால் அவளின் மனதில் எழுந்த மாற்றத்தை அவனிடம் காட்ட ஏதோ ஒன்று அவளை தடுத்தது.
அன்று அவள் பேசியதற்கு பின் நித்திலா நிலவனுடன் அவசியமின்றி ஏதும் பேசியவில்லை. வழக்கம் போல் அவளின் மௌனத்தை மௌனமாகவே ஏற்றுக்கொண்டான் நிலவன். அந்த இரவின் நிசப்தத்தில் அணுவின் எல்லா கேள்விகளுக்கும் அசராமல் பதில் சொல்லிக் கொண்டு வந்த வைமை வண்டியில் ஒளிர்ந்த விளக்கொளியில் அவனின் வரி வடிவை தன் கண்களில் நிரப்பிக் கொண்டிருந்தாள் சாருமதி. அன்று பேசியதற்கு பின் அவளை எந்த வகையிலும் அவன் தொந்தரவு செய்யவில்லை. அதே சமயம் முதலில் இருந்ததை விடவும் அவனின் செய்கையில் இப்பொழுது உரிமை வெளிப்படையாக தெரிந்ததை அவள் உணர்ந்துதான் இருந்தாள். இருந்தும் தான் ஒரு விதவை என்பது அவள் விருப்பத்தை சொல்ல தடையாக இருந்தது. இப்படி நால்வரும் அவர்களின் சிந்தனையில் மூழ்கியிருக்க விடியற் காலையில் சென்னையில் நிலவனின் வீடு வந்து சேர்ந்திருந்தனர். அந்த நேரத்தில் சுசிலா அவர்களுக்காக வீட்டின் வராண்டாவில் காத்திருந்தார். காரிலிருந்து இறங்கிய நித்திலாவை நெருங்கி வாரி அணைத்து, என் கண்ணே, எப்படி இருக்கிறாய் நிதி? ரொம்பவும் வெளிஞ்சிட்ட என உச்சி முகர்ந்தவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் அவள் குரலை கண்ணீர் அடக்க இருவரையும் மனதில் எழுந்த குற்ற உணர்வுடன் பார்த்து கொண்டிருந்த நிலவன் மனதிலும் கண்ணீர் சுரந்தது. நீ இல்லாம இந்த வீடு வீடாக இல்லடா. இனிமேல் நீ இங்கிருந்து எங்கேயும் போகக்கூடாது. இது உன் அன்னையின் கட்டளை என குரலில் கடுமை காட்டி சொன்னவரின் முன்னே நிலவன் கையில் தவழ்ந்த அவரின் பேரன் தன் பொக்கை வாயால் சிரிக்க அவனை அள்ளி அணைத்து கொண்டவர் அவன் அவரின் நெற்றியில் இதழ் பொதித்தினார். சந்தோஷத்தின் அளவு அவர் மௌனத்தில் தெரிய அந்த இனிய தருணத்தை ஜானகியின் குரல் கலைத்தது. வீட்டுக்கு வந்தவங்கள வரவேற்காமல் இது என்ன கண்ணீர் சுசிலா? நகர் நிதி, கண்ணு, குழந்தைய வாங்கடா என்றவர் நிலவன் குடும்பத்தை ஆர்த்தி எடுத்து வரவேற்றார். எப்படி ஜானகி அம்மா இருக்கீங்க என நித்திலா தன் மௌனத்தை உடைத்து கேட்க, எனக்கு என்னடா, நான் குத்துக்களை மாதிரி நல்லா தான் இருக்கேன். உன் அத்தம்மா தான் நீ இல்லாம உடைஞ்சு போயிட்டார். இனிமேலும் இவரை தவிக்க விடாதடா என அவள் கண்ணம் வழிந்தவரை பார்த்து சிரித்தவள் சுசிலாவை பார்க்க மெலிந்த தேகத்தோடும் குழி விழுந்த கண்களோடும் அவரை முதலில் பார்த்த போதிருந்த கம்பீரம் முழுவதும் குறைந்து காணப்பட்டது. வைபின் கையில் இருந்த அனுஜா, பாட்டி, அத்தைக்கு மட்டும்தான் இதை சுத்துவீங்களா? எனக்கும் சுத்துங்க என்றவள் அவளின் இருப்பை உணர்ந்த, அடடே, இங்க பாருடா குட்டி தேவதை, இதுதான் உன் ஃப்ரெண்டு சாருவா? நிதி, அம்மா உன் பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்கடா. அதுக்கு என்னடா குட்டி, உங்களுக்கு ஆர்த்தி எடுத்துட்டா போச்சு என்றவர் பக்கத்தில் இருந்த சாருவுக்கும் வைப்புக்கும் ஆர்த்தி சுத்த சாருதான் நெகிழ்ந்தாள். சரி சரி, எல்லாரும் உள்ளே போங்க, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் என அனைவரையும் உள்ளே அனுப்பி வைக்க அங்கே வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த ரோஷினி ஓடி வந்து அண்ணியின் கையை பற்றி கொண்டாள். அண்ணி, அண்ணி என்ற வார்த்தையை தவிர அவளால் ஏதும் பேச முடியாமல் போக அவள் கண்களை துடைத்துவிட்டு அவளை தன் கை வளைவில் வைத்து உள்ளே கூட்டிச் சென்றாள் நித்திலா. ஹாலுக்கு வந்த அனைவரிடமும், நித்திமா, நீ போய் குளிச்சுட்டு வா. மேலே உன்னோட அறையில் குழந்தைக்கு வேண்டிய அனைத்தும் வாங்கி வச்சிருக்கேன். குழந்தையும் குளிப்பாட்டி தூங்க வை. ரொம்ப நேரம் காரில் வந்தது கசகசன்னு இருக்கும். சாரு, உனக்கு நித்தி பக்கத்தில் இருக்கும் அறையை எடுத்துக்கோடா. வை, நீயும் இங்க ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு வா. சாப்பிட்டுட்டு அப்புறமா ரூமுக்கு போ என அனைவரையும் விரட்டிய சுசிலா மறந்தும் நிலவனின் பக்கம் பார்வையை திருப்பவில்லை. அவனின் கண்களில் தெரிந்த ஏக்கம் அவரை சற்றும் அசத்தவில்லை. அவர் தன்னை கண்டு கொள்ளவில்லை என்றாலும் மனம் தளராது அவரிடம் சென்று அவர் கையை பிடித்தவன், அம்மா, உங்க மருமகளிடம் மனமாற மன்னிப்பு கேட்டு கூட்டி வந்திருக்கம்மா. இப்பொழுதும் நீங்கள் என்னிடம் பேச மாட்டீங்களா? ப்ளீஸ்மா, என்னிடம் பேசுங்கம்மா, ப்ளீஸ் என கெஞ்சியவன் கைகளை தன்னிடம் இருந்து பிரித்தவர் அவ்விடம் விட்டு நகர்ந்தார்.